இன்ஃபோசிஸ் தலைவர் நாராயணமூர்த்தி சொன்னார் 72 ஹவர்ஸ்னாரு, இவர் 90 ஹவர்ஸ்ன்றாரு. எலான் மஸ்க் 113 மணி நேரம்ன்றான். 144 மணி நேரம் வச்சுக்கோங்க, மனிதர்கள் செத்து விழுவார்கள். இது எதுலேருந்து வருதுன்னா மனிதாபிமானம், சகோதரத்துவம் எதுவுமே இல்லாததுங்க. எல்என்டி தலைவர் சுப்பிரமணியம் மனிதாபிமானம் இல்லாத ஒரு மனிதர், மனிதர்களை சுரண்ட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவர். இது ரெண்டு இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லா முதலாளிக்கும் இந்த புத்தி இருக்கும். ஆனால் அதோடு சேர்ந்து மற்ற முதலாளிகளுக்கு கொஞ்சம் பகுத்தறிவும் கொஞ்சம் புத்தி கூர்மையும் இருக்கும். எல்என்டி தலைவர் சுப்பிரமணியத்துக்கு அது கிடையாது, புத்தி இல்லை எல்என்டி தலைவர் சுப்பிரமணியத்துக்கு. ஏன்னா ஒரு முதலாளியாக அவர் யோசிச்சா கூட 90 மணி நேரம் வேலையை சொல்ல மாட்டார், 40 மணி நேரம் வேலை போதும். 40 மணி நேரம் ஒழுங்காக வேலை பார்த்தா போதும். இன்றைக்கி எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு, விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எங்கேயோ போயிடுச்சு. இட் இஸ் நாட் ஹவு மெனி ஹவர்ஸ் யூ ஆர் ஒர்க்கிங், இட் இஸ் ஹவ் யூ ஆர் ஒர்க்கிங். எவ்வளவு மணி நேரம் நீ வேலை செய்கிறாய் என்பது முக்கியம் அல்ல, நீ எப்படி வேலை செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் மறுபடியும் சொல்லுகிறேன், மிகச்சிறந்த முதலாளிகள் நீண்ட நேரம் தங்களுடைய தொழிலாளர்கள் பணிபுரிவதை விரும்பவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அது அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை, உற்பத்தி திறனை செதைச்சிடும். அதை மீறி ஏன் இப்போ சுப்பிரமணியம் மாதிரி ஆளுங்க, நாராயணமூர்த்தி மாதிரி ஆளுங்க, எலான் மஸ்க் மாதிரியான மனிதர்கள் ஏன் இந்த கருத்தை சொல்கிறாங்க? இது என்னென்னா ரத்தத்தை உறிஞ்சணும், அட்டையாக உறிஞ்சணும். ப்ரொடக்டிவிட்டி மட்டும் இருந்தால் பத்தாது, பணம் வந்தால் மட்டும் பத்தாது அவங்களுக்கு. மற்றவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது, அவன் கொத்தடிமையான சிந்தனை அப்படின்றத, வர்க்க ரீதியான சிந்தனை தான் இது. கொத்தடிமையாக இருக்கணும், மற்றவன் கொத்தடிமையாக இருக்கணும், அவன் காலடியில் உட்காந்துருக்கணும். இது அறத பழசலான விஷயங்க. இது முதல்ல 90 மணி நேரம் வேலைன்னு சொல்கிறியா, ஐஎல்ஓ ஒத்துக்குமா? அது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனுக்கு இந்தியா கழுத்து போட்டிருக்கு, சர்வதேச தொழிலாளர் சட்டங்களுக்கு இந்தியா கழுத்து போட்டிருக்கு. இப்படிலாம் நீ பேசலாமா? ரெண்டாவது, இந்த இலவசங்களை பார்த்து எள்ளி நகை அடைவது என்பது ஒரு மேட்டுக்குடி புத்தி. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கூட ஒருத்தர் சொன்னார், இலவசங்கள் சோம்பேறி ஆக்கணும். 2 விதமான இலவசங்கள் இருக்கு. பிஜேபி கவர்மெண்ட்டே அதை போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பரவலாக சொல்லிட்டு இன்னைக்கு பிஜேபி எல்லா இலவசங்களையும் அள்ளி விடுது. பிஜேபி எனக்கு விவசாய பணிகளுக்கு ஆள் கிடைக்கலன்னா இந்த சம்பளத்தை கூட்டி கொடு, கிடைக்க போகிறான். விவசாய பொருட்களுக்கான